மதுரை மாவட்டத்தை சார்ந்த தவமணி தேவியின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகளே, உங்களுடன் என்னுடைய கருத்தையும் நீங்கள் எங்களுக்கு அளித்த இந்த மரியாதையையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நான் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு உங்களுடைய ஒப்புதலும் கேட்கிறேன். தயவு செய்து நான் பேசலாம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 3 நிமிஷம் நீங்க தந்தீங்கன்னா நான் என்னுடைய கருத்தை உங்களிடம் சொல்ல அனுமதி கோருகிறேன். செய்யலாமா? பேசலாமா? நன்றி நன்றி நன்றி. எனக்கு இவ்வளோ பெரிய சபையில் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 440 கிராமங்களுக்கு சொந்தக்காரங்க கொண்டையங்கோட்டை ஆப்பநாட்டு மறவர்கள். இவர்களுக்கு மட்டும் எந்த தடையுமே இல்லாம அவங்களுக்கு டிஎன்டி சர்டிபிகேட் கொடுக்கலான்னு, அதாவது குற்ற பரம்பரை சட்டத்தில் இவங்களுக்கு அனைத்து சலுகைகளும் கொடுக்கலான்னு டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று வெள்ளக்காரை அறிவிச்சுட்டு போனாங்க. ஆனா கடந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் நம்ம சுதந்திரம் வாங்கி நமக்கு நாமே சட்ட திட்டங்களை உருவாக்கிய நம்ம நாட்டில் நமக்கு இழைக்கப்பட்டது பூராமே அநீதி. அப்படி என்னமா அநீதியை கண்டுட்ட அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன், 47க்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட்ல தாங்க நமக்கு சுதந்திரம் கொடுக்குறேன். ஆனா 47 ஜூன்லயே வெள்ளக்காரே தன்னுடைய நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், அதாவது நேரடி கண்காணிப்பில் இருந்தோம். நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நாம குற்றவாளி, குற்றம் செய்யவே பிறந்தோம் அப்படிங்கிறதுனால ரேகை சட்டம்ன்ற ஒரு கொடிய சட்டத்தை போட்டு நம்மளை சட்டத்தால் அடக்கி வச்சாங்க. சட்டம் போட்டு அடக்கினான். மற்ற சாதி எல்லாம் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அவங்க மலைவாழ் மக்கள். அவங்க தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு மலைகள்ல இருந்தாங்க. சட்டம் போட்டு இவனை அடக்க முடியாதுன்னு சட்டம் போட்டு அடக்கியது இந்த கூட்டத்தை மட்டுமே. ஏன் அவன் பயந்தான்? எதுக்கு பயந்தான்? வளரிக்கும் கவாங்கல்லுக்கும் பயந்தான். அந்த கவாங்கல்ல பொம்பளை அடிச்சா, எங்கேயோ ஒரு மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டு கவன்கள்ல வீசினா வெள்ளக்காரன் பொத்து பொத்துன்னு விழுந்தான். அப்ப இது அந்த வளரியும் கவங்களும் பயங்கர ஆயுதமாக அறிவிக்கப்பட்டது. அந்த ஆயுதங்களை பயன்படுத்துபவர்களை நாட்டை விட்டு கடத்தினான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஓட்டேரி, பம்மல், அஜீஸ் நகர் செட்டில்மெண்ட், இது எல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. அப்படி கொண்டு போன அந்த நாடு கடத்தப்பட்டவர்கள் நடுக்கடலில் கொட்டப்பட்டார்கள். கடல்ல கொட்டினாங்க. அதுல ஒரே ஒரு கப்பலுக்கு உண்டான ஆட்கள், கப்பல் வராததுனால இவங்களை என்ன செய்யறதுன்னு நாகப்பட்டினம் கடற்கரையில நிப்பாட்டி இருக்கும் போது அன்று இருந்த ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் இவங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டில்மெண்ட் சொல்லி அங்க வச்சா. இன்னைக்கு சிலோன்ல இருந்து வர்ற அகதிகளுக்கு எப்படி சுத்துக்கு சுத்து வேலி போட்டிருக்கோமோ அப்படி நாம இருந்தோம். அப்படி அதனாலதான் பிரீஸ்லி நகர், ஓட்டேரி, பம்மல் இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நிலங்களும் கொடுத்தாங்க. இவ்வளவு கொடுமைகள்லாம் பட்ட நாம நம்ம வீட்டில் கல்யாணம் இன்னைக்கு நடந்துச்சுன்னா அவன் தன் மனைவியுடன் அன்று இரவு இருக்க முடியாது. ஆண்கள் பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல படுக்கணும். இவ்வளவுலாம் கொடுமைப்படுத்தியவன் கடைசியா நம்ம கிட்ட டீநோட்டிஃபை, அதாவது கல்வி, பொருளாதாரம், சமூக நிலையில இவன் மேம்படணுங்கிறதுக்காக நமக்கு டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் கொடுத்து பள்ளிக்கூடங்கள், பேங்க், சொசைட்டிகள், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, உழுகிறதுக்கு மாடு முதல் கொண்டு நிலம் முதல் கொண்டு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன வச்சிருக்கோம்? ஏதாவது உங்களுக்கு வெள்ளைக்காரங்க கொடுத்த எச்சங்கள் ஏதாவது இருக்கா?
உங்களால யாராவது சொல்ல முடியுமா? விருதுநகர்ல பள்ளிக்கூடம் இருந்துச்சு, பள்ளிக்கூடம் இல்ல. ஏன்? நம்ம பிள்ளைகளை டை கட்டி ஒருத்தர் சொன்னாரு காலையில மேடையில, மம்மின்னு பேசு கூப்பிடுன்னு ஆசைப்பட்டீங்க. இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கான பள்ளிக்கூடம் இல்ல. இதே மாதிரி 295 பள்ளிக்கூடங்கள், 267 சொசைட்டிகள், இது போக தனி டிபார்ட்மெண்டா இருந்த நம்மள ஒன்னொன்னா சுதந்திர இந்தியாவில் நம்ம தோல் கொடுத்துட்டோம், வித்துட்டோம். யாருக்கிட்ட? நம்ம மக்களே. நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய வேணும். ஏன் உங்கள்கிட்ட நான் தெரியாம கேக்குறீங்க, நீங்க யாருமே பிச்சைக்காரங்க கிடையாது. உழைச்சிருக்கோம், முன்னேறி இருக்கோம், காசு பணம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. அதிகார குவியல் உள்ள பதவிகளில் எத்தனை பேர் இருக்கீங்க? அதிகார குவியல் உள்ள பதவிகளில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? மத்திய சர்க்காரை ஆட்சி செய்கின்ற அந்த செக்ரட்டரிஸ், அவங்க சொல்றது அங்க சட்டம். அப்படி அந்த சட்டத்தை உருவாக்க இடத்தில் நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு காலத்தில் நீ சொல்வதுதான் நீதி. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு மந்தை இருக்கும். அந்த மந்தையில வந்து உட்கார்ந்துட்டா ஐயா சொன்னார், அகமுடையார் யாரு, மரப்படை யாரு, அடுத்த நாட்டில் போய் உளவு பார்ப்பவர்கள் யார் என்று சொன்னார். அத்தனையும் உண்மை. அவ்வளவு திறமையான நீ இன்னைக்கு இருக்கும் நிலை பணக்காரங்களா இருக்கலாம். ஆனா நீ உன்னைய அந்த அரசாங்க அதிகார குவியல் உள்ள ஆட்சியாளர்களோ அதற்கு மேல் உள்ளவர்களோ சட்டத்தை போட்டு உன்னை அடக்கும் போது உன் பணம் என்ன செய்யும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அரசாங்கம் கொடுத்தது மற்றவங்களுக்கெல்லாம், அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க உயரிய பதவியில் இருந்து சட்டத்தை உருவாக்கியார்கள். ஆனா நமக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் அந்த கமிட்டியில் இல்லை, அதற்கு பின்பு வந்த மூக்கையா தேவரும் இல்லை, அதற்கப்புறம் நம்மளை பத்தி கவலைப்பட யாருமே இல்லை. இதுதான் உண்மை. ஆனா ஓம் பிள்ளை முன்னேறணும், இந்த பிள்ளை ஒயிட் கலர் ஜாப்ல உட்காரணும்னு நினைக்க இன்னைக்கு நம்ம நாதி இல்லை. அரசியல்ல அனாதியா இருக்கும். நம்மளுடைய உரிமை வெள்ளக்காரன் கொடுத்தது எப்போ? 1911 தொடங்கின போராட்டத்தில் 20ல் அத்தனை சலுகையும் கொடுத்ததை இன்னைக்கு இழந்துட்டோம். சலுகை வேண்டாமியா, நம்ம பிள்ளையும் கலர் வெள்ளை வேட்டி கட்டி ஒரு ஜாப்புக்கு போகணும்னு பார்த்தா இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் இடஒதுக்கீடை பத்தி நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு? 69%. ஏனைய மாவட்டங்களை விட தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு 50% மேல் எந்த மாநிலமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% அமுல்படுத்தினார். எப்படி? எனக்கு இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, என்னுடைய மக்கள் இவ்வளவு பொருளாதாரம் சமூக நிலையில் பின்தங்கி உள்ளார்கள் என்பதை சட்டபூர்வமா காமிச்சு 69க்கு என்ன செஞ்சாங்க? நம்ம சட்டமன்றத்தில் சட்டம் போட்டு மசோதாவை போட்டு மேல் இரு சபைகளிலும் ஒப்புதல் வாங்கி, பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஒப்புதல் வாங்கி, ஜனாதிபதியோட ஒப்புதலோட 9th ஷெட்யூல்ல அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. அதனால ஏனைய மாநிலங்கள்ல 50 இருந்தா தமிழ்நாட்டில் 69. இதுல மாற்றம் இல்ல. அவங்க செஞ்சதெல்லாம் ரைட்டு ரைட்டியா. இந்த 69ல நீ எங்க இருக்க? நீங்க எங்க இருக்கீங்க? 30% பேக்வர்ட் கிளாஸ்க்கு, பிற்பட்டோருக்கு. 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு 20%. எஸ்சிக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் அவங்களுக்கு 18%. ஷெட்யூல்டு டிரைப்ஸுக்கு 1%. ஆக 69%. மீதி 31 பொதுவுக்கு. இப்போ நீங்க இது இப்படி வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா, நம்மள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபு சமுதாயம்னு நம்மளை மாத்திட்டாங்க. 87ல் நம்ம கேட்டோமா? எங்க சமுதாயத்தை என்னைய பழங்குடின்னு சொல்லாத அப்படின்னு நம்ம யாராவது கேட்டோமா? இல்ல நம்மளுடைய கருத்தை அரசாங்கம் கேட்டுச்சா?
இந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? இவங்களை பழங்குடிகள்னா ஐக்கிய நாடுகள் சபையிலேயே நம்ம நாடு கையெழுத்து போட்டிருக்கு. எப்படி பழங்குடிகளுக்கு ஒரு அநீதி நடந்தால் ஐக்கிய நாடுகள் சபை உதவி செய்யும், அதுல இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பழங்குடியே இல்லை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடிகள், சீர்மரபு பழங்குடிகள் இல்லை. யாருக்கு? சட்டத்தால் ஒடுக்கப்பட்ட நமக்கு கொடுத்த சலுகைகளை 79க்கு பின்னாடி நம்ம சமுதாயமாக மாறினதால் பொருளாதாரம் மற்றும் நாகரீகத்தில் முன்னேறி விட்டோம் என்று நம்மளை டிஎன்சி என்று மாற்றி விட்டார்கள். அதனுடைய விளைவு மத்திய சர்க்காரில் எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 27% இடஒதுக்கீடு. அந்த 27%ம் ஈஸ்வரையா கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து நமக்காக இப்ப 2015 ஒரு சட்டம் போட அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27%, டிஎன்டிக்கு 9%, எஸ்என்டிக்கு 9%, எஸ்டிக்கு 9%, மொத்தம் 27. இதில் இந்த மலைவாழ் மக்கள் அந்த 9% வரவில்லை என்றால், எஸ்டி மலைவாழ் மக்கள் 9% உன்னுடைய வேலை வாய்ப்பில் வரவில்லை என்றால் இதை டிஎன்டியோட சேர்த்து விடு அப்படின்னு அவங்க அறிக்கை சமர்ப்பிச்சுட்டாங்க. இந்த பிஜேபி அரசு வந்ததும் ரோகிணிங்கிற ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ போட்டு அந்த பரிசீலனை பண்ணி நடைமுறைப்படுத்த தொகுத்து தரவுகளை சரிபார்த்து தொகுத்து கொடுத்தாங்க. 17 கொடுத்தத அந்த அம்மா 24 சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ டிஎன்டிக்கு ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல 9% இடஒதுக்கீடு. இந்த இந்தியா லெவல்ல இருக்கிற டிஎன்டி பீப்புள்ல தமிழ்நாட்டில் 50% நாம இருக்கோம். அப்போ நமக்கு அந்த 9%ல் 6% நாம் போக தகுதி உள்ளவர். ஏன்னா நம்ம பிள்ளை படிக்கலையா? எங்க கலர் கலரா ட்ரெஸ் பண்ணி பீஸை கட்டி படிக்க வைக்கிறீங்கல்ல, இந்த பிள்ளை போய் அந்த இதுல சேர முடியாதா? எத்தனை பேருங்க ஐயா பல ஊர்கள்ல இருந்து வந்திருப்பீங்க. ரயில்வேல தேச மாஸ்டரா இருக்கிறது உங்க யார் பிள்ளைகளாவது இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. கேபின் மேனா வந்திருப்பாங்க, அவங்க யாராவது உங்க பிள்ளைகள்ல இருக்காங்களா? எல்லாருமே நார்த் இந்தியன். கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமங்கலத்துல 2 ட்ரெயின் ஒரே ட்ராக்ல வந்துச்சு. ஏன்னா அங்க இருந்த தேச மாஸ்டருக்கு தமிழ் புரியல, மதுரையில இருந்து கொடுத்த கண்ட்ரோல் கரெக்டா கனெக்ஷன் ஆகல. அப்ப பார்த்த டிரைவர் 2 பேரும் வண்டியை நிறுத்தினாங்க. ஆக்சிடென்ட் தவிர்க்கப்பட்டது. இதுக்கு ஒரே காரணம் மொழி பிரச்சனை. அந்த நார்த் இந்தியன்ஸ் தான் எல்லா பக்கமும் தேச மாஸ்டர், கேபின் மேன் இப்படி வந்திருக்காங்க. இன்னும் பார்த்தா சின்ன சின்ன தொழில்களுக்கு கூட நார்த் இந்தியன்ஸ் இப்போ வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இதெல்லாம் நான் வெறுக்கல, ஜனநாயக நாடு இருக்கணும். ஆனா நம்ம உள்ள டெல்லியிலயோ காஷ்மீர்லயோ பஞ்சாப்லயோ மும்பைலயோ தேச மாஸ்டர் இருக்காரா? படைகள்ல போஸ்ட் ஆபீஸ்ல இருக்காங்களா? சொல்லுங்க. எந்த ஒரு உயரிய பொறுப்புக்கு நம்ம அனுப்பியிருக்கோம்? மிஞ்சி போனாக்கு டிரைவர் ஆக்குறோம், கண்டக்டர் ஆக்குறோம், போலீஸ்காரன் ஆக்குறோம். மிலிட்டரியில நம்ம வயாரிப்பேன். ஏன்னா அவனுடைய பரம்பரை ஜீன் அவன் உடம்புல இருக்கு. இது நியாயமா? சொல்லுங்க, இது நியாயமா? நம்மளுக்கு ஏயா இப்படி பண்ணிட்டேன்னு கடந்த 10 வருடங்களாக நான் ஒரு அரசு பணியில இருந்தேன். அதுல ஓய்வு பெற்றுட்டேன். என்னால இனி அரசு பணி செய்ய முடியாதுன்னு அரசாங்கம் பென்ஷனோட என்னை வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. வீட்டுல தான் இருந்தேன். அப்ப இந்த அநீதிகளை கேள்விப்பட்டேன். உங்க மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த அநீதியை பூரா கேள்விப்பட்டதும் எனக்கு வயிற்றுச்சலா இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட பண வசதி இல்லை. ஆனா என் பிள்ளைகளை குரூப் 1 சர்வீஸ் உள்ள பெரிய ஆபீசர் ஆக்கணும்னு நான் நினைச்சேன். முடியல. ஏன்னா நான் டிஎன்டியா இருந்தேன். என் பிள்ளை எம்பிசியா போனேன். என் பிள்ளை எம்பிசியா இருந்தது ஏன்டான்னு கேட்டு எல்லாரும் கைதட்டி ஸ்வீட் வாங்கி தின்னு கலைஞர்கிட்ட கையெழுத்து போட்டு வந்தாங்கன்னு. ஓ அப்படியான்னு. இங்க 2014 ஒரு ஆத்மா
தன்னிகர் இல்லாத ஒரு ஆத்மா இந்த சமுதாயத்துக்கு உழைக்கணும் வான்னு கூப்பிட்டாங்க ஐயா. நான் உங்களை எல்லாம் நம்பி போயிட்டேன். 10 வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒரு ஜாதிக்கு எங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா தானங்க இருக்க முடியும். நான் கேட்கிறேன், உங்க தாயா இருந்து கேட்கிறேன், ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா தானே இருக்கணும். 2 சர்டிபிகேட் கொடுத்தா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? தமிழ்நாட்டுல நீ டிஎன்சி, மத்திய அரசாங்கத்துல நீ டிஎன்டி, ரைட்டு, அதை கூட ஏத்துக்கிறோம். ஆனா சொன்னையே அந்த டிஎன்டி தமிழ்நாட்டில் இத்தனை % இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நீ அனுப்புற ரிப்போர்ட் சொல்லுதா? டிஎன்டிக்கு உண்டான பணம் சுமார் 1500 கோடி ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுக்கு வரணும். வரல. ஆந்திரா வாங்குது, மகாராஷ்டிரா வாங்குது, ராஜஸ்தான் வாங்குது. நாம வாங்க முடியறது இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் டிஎன்டி இல்ல. இதுக்காக நாங்க போராடின போது இன்றைய முதல்வர் சொன்னார், நான் வந்த உடனே உங்க ஊர் தென்காசியில ஆலங்குளம் தேர்தல் பிரச்சாரத்துல ஒரே சாதி சான்றிதழ் தருவேன், சீர்மரபு பழங்குடிகள் எட்ட கேட்டாங்க. நாங்களும் சந்தோஷமா போய் நன்றி சொன்னோம். ஐயா கொடுத்துறியா அப்படின்னு. வந்த பிற்பாடு திரும்பவும் டிஎன்சி பார் டிஎன்டி ஒரே 2 வந்தது. ஒரே பேப்பர்ல டிஎன்சி பார் டிஎன்டி. இப்ப இங்க வழக்கறிஞரா இருக்காரு காசி பாண்டின்னு கேள்விப்பட்டீங்கல்ல? அந்த காசி பாண்டி ஒரு வழக்கு போட்டாருங்க தூத்துக்குடி மாவட்டத்துல. எப்படி போட்டாருன்னா, மத்திய சர்க்கார்ல இருந்து ஒரு பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் படிச்சா 25,000 ரூபாய் மத்திய சர்க்கார் ஸ்காலர்ஷிப். இவர் அப்ளை பண்ணா எங்க அப்ளை பண்றதுன்னு தெரியல. அதனால என் 3 பிள்ளைகளோட எதிர்காலம் போச்சுன்னு அவர் கேஸ் போட்டு தொடர முடியாம விட்டுட்டாரு. ஆனா கோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட் தானா எடுத்து விசாரிச்ச போது மத்திய சர்க்காரை கூப்பிடுது. என்ன, ஏன் நீ ஸ்காலர்ஷிப் தமிழ்நாட்டில் கேட்கலைன்ட்டேன், நான் கொடுக்குறேன், தமிழ்நாட்டில் கேட்கலைன்ட்டேன். தமிழ்நாட்டை கேட்கும்போது நாங்கள்லாம் எல்லா கலெக்டருக்கும் உத்தரவு போட்டோம், அவங்க செய்யலைன்ட்டு தமிழ்நாடு அரசு. பாதிக்கப்பட்டது யார் தெரியுங்களா? தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர். அவருக்கு 25,000 பெனால்டி. டியூஓ சியூஓ எல்லாருக்கும். அப்ப இந்த அரசாங்கம் இன்னும் உங்களை எத்தனை தடவை ஏமாத்தினா நீங்க பொறுத்துக்குவீங்க சொல்லுங்க? இங்க வந்திருக்க பெண்கள் தாய்மார்களே, உங்க வீட்டுக்காரருக்கு சேர வேண்டிய பங்குல ஒரு இடம் உங்களுக்கு குறையா கொடுத்து அவர் தம்பி வாங்கினா விட்டுருவீங்களா? சொல்லுங்க, விட்டுருவீங்களா? பச்சான் தானே, குழந்தை தானே விட்டுருவீங்களா? கேப்பீங்கல்ல? உங்க உரிமை பறிவோய் இருக்கு. எப்ப எந்திரிக்க போறீங்க? எப்ப கேள்வி கேட்க போறீங்க? நான் கேள்வி கேட்பேன். நான் செக்ரட்டரியேட்ட மறிப்பேன். எனக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு உட்கார வைக்கணும்னு விருப்பம் இருந்தால் என் கூட வாங்க. இல்ல, நான் தனியா 10 கிளவி வச்சிருக்கேன். 10 பாலத்தை உடைப்பேன். என் பிள்ளை பேரம் பேச்சு வேலைக்கு போகாத போது 10 பாலங்களை உடைப்பேன். நான் செத்து போறேன், கவலை இல்லை. ஆனா நான் செத்தா இந்த சமுதாயம், இந்த கிழவி நமக்காக செத்தா நீ எந்திரிக்குமா எந்திரிக்காதா? என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பார்த்துக்குமா பார்த்துக்காதா? சொல்லுங்க. இதுக்கு உங்க பதிலை எதிர்பார்த்து அடுத்தடுத்த போராட்டங்கள் இன்னும் 15 நாளைக்குள்ள அரசாங்கம், தமிழக அரசாங்கம் ஒரே சர்டிபிகேட் கொடுத்து மத்திய சர்க்காரோடைய வேலை வாய்ப்புகள்ல உரிய இடத்தை பெற வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கோம் என்று கேட்டு, இது ஒரு மரணத்தின் விளிம்பில் உள்ளோம். நாமல் இன்று நாம ஒண்ணு சேரலைன்னா என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாது. தயவு செய்து தாய்மார்களே, சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காலில் தண்டனிட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு இனியும் நாம் பிரிய வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்காக எந்திரிங்க, அது போதும்னு கேட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.